யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் இணைந்து வாசிக்க போகிறோம். வாசிப்போம். நீர் இவர்களை உலகத்தில் இருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படி. மறுபடியும் வாசிப்போமே, நமக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கு பாருங்க. என்ன, நம்மளும் இந்த ஜோம் பண்ணுறதில்ல. நம்ம ஜோம் பண்ணுறோம், எடுத்துக்கோ ஆண்டவரே. எலியா ஜோம் பண்ணா, ஏன்னா ஏசபேலுக்கு பயந்து என்ன அவ கையால் சாவறதுக்கு பதிலாக நீர் தூக்கிடும் ஆண்டவரே அப்படின்னு அவன் நினச்சி ஜோம் பண்ணான். இன்றைக்கி யாராவது அப்படி ஜோம் பண்ணுறோமா? ஆண்டவரே எடுத்துக்கோ ஆண்டவரே, நான் வாழ்கிறது வேஸ்ட் ஆண்டவரே அப்படின்னா. இங்கே ஒன்று பார்க்குறோம், ஏசுநாதரே அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்யலை. அதனால் எவ்வளோ பலவீனங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ சூழ்நிலைகளுக்குள்ளே நம்ம கடந்து வந்தாலும் வாயை திறந்து என்ன ஜோம் கூட, ஆண்டவரே எடுத்துக்கோ ஆண்டவரே, நான் இருக்கிறது வேஸ்ட் ஆண்டவரே, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை ஆண்டவரே. இந்த மாதிரி ஜெபம்லாம் நம்ம வாயில் வரவே கூடாது. இன்னும் என்ன செய்யணும் ஆண்டவரே உமக்காக என்கிற வார்த்தை தான் கர்த்தர்ட்ட கேட்கணும். கையை வாய்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே இன்னும் நான் உமக்கு என்ன செய்யணும். அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற ஒரு காரியம். உண்டாக்குனவருக்கு தெரியும் எப்போ எடுக்கணும்னு. எத்தனை பேருக்கு தெரியும் அது? அதுக்கு மிஞ்சி நீங்கள் ஆத்திர அவசரப்பட்டு முந்திரி கோட்டத்தனமாக கேட்கக்கூடாது. ஏசுநாதர் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக ஜெபம் பண்ணுறார். வாசிப்போமா 15ஆம் வசனம், மறுபடியும் வாசிப்போம். நீர் அவர்களை உலகத்தில் இருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை எல்லா தீமையிலும் இருந்து காப்பதுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? ஏசுநாதர் இந்த ஜெபத்தை செய்யும் போது இனிமே தான் பிளான் பண்ணி இனிமே தான் தீமையிலிருந்து காக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு உட்காந்து இனிமே தான் ஆண்டவரும் ஏசுநாதரும் பிதா உட்காந்து திட்டம் போட்டு இந்த உலகத்தில் நம்ம யாரெல்லாம் ரட்சிக்கிறோமோ அவர்களை காப்பாற்றுறதுக்கு இனிமே நம்ம ஏதாவது திட்டம் போடுவோம். அப்படி கிடையாது. இங்கே என்ன சொல்கிறாரு? தீமையான உலகத்தில் இந்த நாட்களில் நம்ம வாழும்போது பெரும்பாலான நேரத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தீமைகள், பொல்லாப்புகள், பிரச்சனைகள் நமக்கு நடக்கும்போது அது எப்படியாவது முடிஞ்சிடாதா அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அந்த யோசனை தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் ஒன்று விளங்கி கொள்ளணும், அந்த தீமையின் ஊடாக கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டிய எல்லா அற்புதத்தையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நிச்சயமாய் காட்டுவார். கையை உயர்த்தி சொல்லுங்க. இன்னைக்கு பல தீமைகள், பல பொல்லாப்புகள், பல விதமான சூழ்நிலைகளுக்குள்ள உங்க வாழ்க்கை இருக்குன்னா கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அது நடுவே எனக்கு எல்லா அற்புதத்தையும் செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறீர். அதெல்லாம் செய்யும் போது நம்மளை காப்பார். காப்பதுக்கான வேலைகளை ஆண்டவர் செய்கிறார். தீமையில் நின்று கர்த்தர் என்னை காப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்வார்? என்ன தீமையில் நம்மளை கை விட்டுருவாரா? தீமையில் நம்ம அகப்படும் போது, தீமையான உலகத்தில் வாழ்கிறோம் பாருங்க, எல்லா தீமைக்குள்ளே நம்ம அகப்படும் போது ஒன்றை மறந்துடாதீங்க, உங்களை எல்லா தீமையிலிருந்தும் விடுவிப்பதற்கான வேலையை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க. தீமையில் நம்ம இருக்கும்போது நம்மளை விடுவிக்கிறாரு. நமக்கு தீமை செய்யணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்க கையிலேருந்தும் கர்த்தர் நம்மளை விடுவிக்க வல்லவராக இருக்கு. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்கிறீங்க, ஆண்டவரே தீமைக்குள்ள ஒருவேளை நான் இன்னைக்கு இருந்தால் அந்த தீமையிலேருந்து என்னை வெளியே கொண்டு வர உம்மால முடியும். எனக்கு தீமை செய்யணும்னு நினைக்கிறவங்ககிட்ட இருந்தோம் என்னை காக்க உம்மால முடியும் ஆண்டவர். எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்கிறீங்க, ஆண்டவரே தீமையிலிருந்து என்னை விடுவிக்கவும் முடியும், தீமை செய்ய நினைக்கிறவர்களிடத்திலிருந்தும் கர்த்தர் நம்மளை என்ன செய்ய முடியும்? அக்கினிக்குள்ளையும் காப்பாற்ற முடியும், அக்கினிக்குள்ள போகாமலும் காப்பாற்ற கர்த்தரால முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தரால் 2 வேலையும் செய்ய முடியும்? 2 வேலையை செஞ்சாலும் அவர் அற்புதத்தை செய்யாமல் உங்களை வெளியே அதுலேருந்து கொண்டு வர மாட்டார். நிச்சயமாக அற்புதம் செய்வார். அதுதான் இங்கே சொல்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை தூக்கி கொண்டு போய் அக்கினி சூளையில் போடுகிறார்கள். அப்போ அந்த அக்கினி சூளையில் அந்த அக்கினியினுடைய வாசனையே இல்லாதபடி, அந்த நெருப்பின் வாசனையே இல்லாதபடிக்கு கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். என்ன காட்டுறாருன்னா, இந்த
அக்கினியில் இருக்கக்கூடிய பட்சிக்கக்கூடிய அக்கினியில் இருக்கக்கூடிய வல்லமையை காட்டிலும் என்னை காக்கிற தேவனுடைய வல்லமை மிக பெருசா இருக்கு. கையை உயர்த்தி சொல்லுங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு உங்க பிரச்சனையை காட்டிலும், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பொல்லாப்பை காட்டிலும் கர்த்தர் உங்களை காப்பாற்ற அவர் மிக வல்லமை உள்ள தேவன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும், ஆண்டவரே என்னை காப்பாற்ற நீர் எப்படிப்பட்டவரா இருக்கிறீர்? அதை தான் இயேசுநாதர் ஜெபம் பண்றார். இவர்களை நான் உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாம, இவர்கள் இந்த பொல்லாத தீமையான உலகத்தில் எல்லா தீமையிலும் இருந்து அவர்களை நீர் என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த தீமை செய்கிறவன் ஒருத்தன் இருக்கிறான் பாருங்க, பொல்லாத பிசாசு இருக்கிறான் பாருங்க. நம்முடைய வாழ்க்கைக்குள்ள என்னெல்லாம் தீமை செய்யலாம், எப்படியெல்லாம் நன்மையை தீமை ஆக்கலான்னு வேலையில் அவன் இரவும் பகலும் அந்த வேலையாகவே தான் இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்காக அவர் செய்கிற ஒரு விண்ணப்பத்தை கவனிச்சு பாருங்க. நம்ம மேலே அவர் வைத்திருக்கிற அக்கறை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா சொல்கிறார், தீமையான உலகத்தில் இருக்கிறார்கள் ஆண்டவரே, ஆனால் இவர்களை இந்த தீமையான உலகத்திலிருந்து நீர் காத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆசீர்வாதமான ஜெபத்தை நமக்காக செய்கிறார். அப்போ நீங்கள் ஒன்று நல்லா விளங்கி கொள்ளணும், எந்த தீமைக்குள் நான் அகப்பட்டாலும் யார் எனக்காக ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ, அந்த தீமையிலிருந்து என்னை காக்கும்படி கர்த்தர் ஒவ்வொரு விஷயம் எனக்காக வேண்டுதல் செய்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்கிறார்? எனக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். எப்படி பாருங்க, ஆண்டவர் இந்த ஜெபத்தை செய்யும் போது நீங்கள் கவனிச்சீங்கன்னா ரெண்டு காரியத்தை முக்கியப்படுத்தணும். ஒன்று, இயேசுநாதர் இந்த ஜெபத்தை செய்யும் போது சிலுவைக்கு போவதற்கு முன்பாக இந்த ஜெபத்தை செய்கிறார். இப்போ இந்த யோவான் 17ஆம் அதிகாரம் நம்ம தியானிக்கிறதெல்லாம் சிலுவைக்கு முன்னாடி ஆண்டவர் நமக்காக ஜெபித்த ஜெபங்கள். ஆனால் சிலுவைக்கு அப்புறம் என்ன செய்திருக்கிறார்? சிலுவைக்கு அப்புறம் என் வாழ்க்கையை எல்லா தீமையிலிருந்தும் காப்பதுக்கு கர்த்தர் எப்படி வேலை செஞ்சிருக்கிறாரு? என்னை காத்து எனக்கு அந்த தீமையிலிருந்து வெளியே வருவதற்கான அதிகாரத்தெல்லாம் கர்த்தர் எப்படி எனக்கு கொடுத்திருக்கிறாரு? என்ன அவர் காக்கிறவர் மாத்திரம் இல்ல, தீமைக்குள்ள அகப்படுகிற என்ன கர்த்தர் என்ன செய்கிறாரு? அந்த தீமையிலிருந்து வெளியே வருவதற்கான அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, என்ன கொடுக்கிறார் கர்த்தர் நமக்கு? தீமையிலிருந்து வெளியே வருகிற அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் கையை வைத்து சொல்ல முடியும்? தீமையிலிருந்து என்னென்ன தீமைகள் உங்களை சூழ இருக்கோ, யாரெல்லாம் அவங்களுக்கு தீமை செய்கிறாங்களோ, அந்த தீமையிலிருந்து வெளியே வருவதற்கான அதிகாரத்தை கர்த்தர் உண்டு பண்றார். ஏன் உண்டு பண்றாருன்னா, உங்களை காக்கிறதுக்கான வேலையை அவர் செய்து முடித்திருக்கிறார். அதனால தான் செய்து முடித்திருக்கிற கர்த்தர் அந்த செய்து முடித்திருக்கும் வேலை உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதுக்கு அவர் உங்களுக்கு தேவன் கொடுக்கிற அதிகாரத்தை உபயோகப்படுத்தும் போது காக்கிற தேவனுடைய அந்த அதிகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் விளங்க ஆரம்பிக்குது. பாருங்க, சிலுவைக்கு அப்புறம் கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில், நம்மளை காக்கும்படி எப்படி செய்கிறாரு, எப்படி நமக்கு அதிகாரத்தை தேவன் உண்டு பண்ணுறாரு என்பதை கவனிக்கணும்னா, கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்றத நம்ம இங்கே விளங்கி கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். பாருங்க, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போமா? 14ஆம் வசனம் சொல்லியிருக்க பாருங்க, நமக்கு எதிரணையாக கட்டளையாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல், நல்லா கவனிங்க, சிலுவைக்கு பிறகு என்ன செஞ்சிருக்கிறாரு? இயேசுநாதர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணும்போது தீமையிலிருந்து உங்களை காக்கணும்னு சொல்றாரு. அந்த ஜெபத்தை செஞ்சவர் சிலுவையில தன் ஜீவனை கொடுத்ததின் மூலமா நம்மளை காப்பதுக்கான வேலையை அவர் செய்து முடித்திருக்கிறார் என்கிற அறிவு ஒரு கிறிஸ்தவனுக்கு வரலனா, நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அதிகாரத்தை உபயோகப்படுத்தி நீங்க மேலோங்கி வரக்கூடிய வேலைகள் காரியங்களில் மேலோங்கி வராம தீமைக்குள்ளேயே அகப்பட்டு இருக்கிற ஒரு நிலைக்குள்ள என் வாழ்க்கை இருந்த நான் விட்டு விடுகிறேன். கர்த்தர் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும், எவ்வளவு கர்த்தர் எனக்காக செய்து முடித்திருந்தாலும், அவர் என்னை வெளியே கொண்டு வருவதற்கு அவர் செய்து முடித்திருக்கிற காரியங்களை புரிந்து கொள்ள ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அதிகாரம் ஆண்டவர் கொடுக்கிறத உபயோகப்படுத்த கூடிய ஒரு மனுஷனை மாறுறேன். அப்போ இங்கே என்ன சொல்றாரு பாருங்க, முதல் காரியம், நமக்கு விரோதமாய் எழுதப்பட்ட கையெழுத்துகள். பிசாசு என்ன பண்றான்? நம்மளை குற்றவாளி
என்ன குற்றம் சாட்டுவதற்கான எல்லா கையெழுத்துகளையும், அப்படின்னா பிரமாணத்தினால எழுதப்பட்ட எல்லா கையெழுத்துகள். இந்த பிரமாணம் என்று சொல்லப்படுகிற வார்த்தை நீங்க கவனிச்சு பாருங்க. தேவன் மனுஷனுக்கு பிரமாணத்தை கொடுத்ததனுடைய நோக்கம், மனுஷனுக்கு உன்னை காட்ட விரும்புறார், உன் சுய பலத்தினால நீ உன்னை சரி பண்ணி கொள்வதற்கு வாய்ப்பே கிடையாது. கையை வைத்து சொல்லுங்க, என் சுய பலத்தினால என்ன நான் சரி பண்ணிக்கிறதுக்கு கிடையவே கிடையாது. நீங்க என்னதான் பண்ணி பாருங்க. அதனால தான் ஆண்டவர் இந்த பிரமாணத்தை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்க கேட்குறாங்க, மோசே கிட்ட சொல்றாங்க, போய் தேவனிடத்தை சொல்லும், அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கோம், அவர் என்ன செய்ய சொல்றார் சொல்லும், நாங்கள் செய்கிறோம் அப்படின்னாங்க. ஆண்டவர் சொன்னார், அப்படியா, நீ செஞ்சிட முடியுமா? என் உதவி இல்லாமல், என்னுடைய ஆலோசனை இல்லாமல், என்னுடைய துணை இல்லாமல் உன்னால் நான் கொடுக்கறத செஞ்சிட முடியுமா அப்படின்றத காட்டுவதற்காக ஒரு மனுஷனால தேவன் சொல்ற பிரமாணங்களை செய்து, பிரமாணம் தப்பு கிடையாதுங்க, பிரமாணம் நல்லது, பரிசுத்தமானது. பிரமாணம் என்பது என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான விதங்களில் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சு வைக்கணும், இதெல்லாம் கர்த்தர் நமக்கு சொல்ற. ஆனா மனுஷனுக்கு தேவன் பிரமாணம் கொடுத்த பிறகு அந்த பிரமாணங்கள், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மனுஷன் தான் வாழ்க்கையில கீழ்ப்படிந்து ஃபாலோ பண்ண முடியல. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல அவன் ஒவ்வொரு முறையும் தோத்து போகிறவனா இருக்கிறான். என்ன சொல்றான்? கர்த்தர் செய்யக்கூடாதுன்னு சொன்னது, ஏன் செய்யக்கூடாது, ஏன் செஞ்சுதான் பார்க்கறனே, ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. செய்யக்கூடாதுன்றதை அறிந்திருந்தோம், அதை மீறி செய்கிறான் பாருங்க. அதான் வேதம் சொல்லு, மீறுதல். நம்முடைய மீறுதல் வருகிறது. தெரியுது செய்யக்கூடாதுன்னு, ஆனாலும் செய்கிறேன் மீறி. இதை பேசக்கூடாதுன்னு தெரியும், ஆனாலும் வாயை திறந்து என்ன பண்றேன், அதான் பேசுறேன். அதான் சொல்றாரு, மனுஷனுக்கு செய்ய முடியாதுன்றத அவனுக்கு காட்டுவதற்காக கொடுக்கப்பட்டது பிரமாணம். ஆண்டவர் சொல்ல, அது உன்னால செய்ய முடியாது. இந்த பிரமாணத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரே தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். ஏன்னா கொடுத்தவரால தான் நிறைவேற்ற முடியும். கையை வைத்து சொல்லுங்க, பிரமாணத்தை கொடுத்தவரால தான் பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். கையை வைத்து எத்தனை பேர் புரிஞ்சிச்சுன்னா கையை வைத்து சொல்லுங்க, பிரமாணத்தை கொடுத்தவர் தான் பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். அதனால தான் இயேசுநாதர் இந்த உலகத்துக்குள்ள வந்து சொன்னாரு, நான் பிரமாணத்தை ஒழிக்க வரல, பிரமாணத்தை என்ன செய்ய வந்தேன், நிறைவேற்ற வந்தேன், நிறைவேற்றி முடித்திருக்கிறேன்றாரு. நல்லா கவனிக்கணும். எந்த மனுஷனால பிரமாணத்தை நிறைவேற்ற முடியலையோ அந்த மனுஷனுடைய சார்பாக அந்த மனுஷனை போல ரத்தமும் மாம்சமும் உடையவராக மாறி இயேசுநாதர் கல்வாரி சிலுவையில எந்த பிரமாணத்தை ஒரு மனுஷன், தேவன் ஏற்படுத்தின எந்த பிரமாணத்தை செய்ய முடியலையோ அதை வச்சு பிசாசு மனுஷனை குற்றப்படுத்துறான். என்ன சொன்னான் பாருங்க, ஆதாம் கிட்ட போய் ஏவாள்கிட்ட போய் சொல்றான். என்ன சொல்றான்? சாப்பிட்டா தப்பு இல்லை. கர்த்தர் என்ன சொன்னாரு? சாப்பிடக்கூடாதுன்றார். இவன் என்ன சொல்றான்? சாப்பிட்டா ஒன்றும் தப்பு இல்லை, நீ சாக மாட்ட. கர்த்தர் சொல்ற, நீ சாப்பிட்டா, நான் விளக்கின கனியை நீ புசித்தா, நீ சாப்பிடுகிற நாளில் என்ன பண்ணுவ, சாகவே சாவாயினார். இவன் வந்து என்ன சொல்றான்? சாக மாட்ட, நீ தேவனை போல மாறுவ. இதுதான் கர்த்தர் சொல்ற, நான் வைத்திருக்கும் காரியத்தை உன் சுயபலத்தினால நீ செஞ்சிட முடியும் நினைச்சேன்னா உன்னை சோதிக்க பிசாசு வந்து, நான் உனக்கு கொடுத்திருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையே உன்னால பிசாசு செய்ய முடியாதுன்னு அறிஞ்சு உன்னை அதன் மூலமாகவே சோதித்து அந்த பிரமாணத்தின் அடிப்படையிலே உன்னை குற்றவாளியாக்கி என்ன பண்றானா, எல்லா தீமைக்கும் நம்முடைய வாழ்க்கையை அகப்படும்படி செய்யறான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதனால இதை ஒரு எக்ஸ்கியூஸா எடுத்துக்கிட்டு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் செய்ய முடியாதுன்னு. அதனால என்ன பரவாயில்ல, அப்படி இல்லை. செய்வதற்கான, எப்படி செய்ய முடியும், எப்படி மேற்கொள்ள முடியும் என்பதற்கான வழிகளை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, அதெல்லாம் செய்வதற்கான வழிகளை கர்த்தர் நமக்கு அற்புதமா வச்சிருக்கிறார் பாருங்க. அதான் வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர்ல 15ஆம் அதிகாரம் கவனிச்சீங்கன்னா 56, 57 சொல்லியிருக்கிறது. இந்த என்ன பாவம் வந்து ஒரு பிரமாணம் மாதிரி. அங்கே வாசித்தோமா 56ஆம் வசனமும் 57ஆம் வசனம் பாருங்க. அங்கே சொல்றாரு 1 கொரிந்தியர் 15, 56, 57 சொல்றாங்க பாருங்க, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன். நல்லா கவனிங்கள், நியாயப்பிரமாணம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற
நல்லா கவனித்து பாருங்க, என்ன சொல்றாரு அங்க 56 சொல்றாரு, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன். நல்லா கவனிங்க, இந்த பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். ஏன்னா ஒரு தேவன் ஏற்படுத்தின ஒரு பிரமாணத்தை, ஒரு வழிமுறையை மனுஷனால தான் சுயபலத்தினால் செய்ய முடியும் நினைக்கும் போது அவன் விழுந்து போறான். அவன் விழுந்து போகும்போது அதை வைத்தே, அந்த பிரமாணத்தை வைத்தே, கர்த்தர் கொடுத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வச்சே இன்னைக்கு பிசாசு நிறைய கிறிஸ்தவர்களை குற்றவாளி ஆக்குறான். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நமக்கு ஒன்று தெரியணும், பிசாசே நீ தேவன் எனக்கு கொடுத்த பிரமாணத்தை வச்சே என்னை நீ குற்றவாளி ஆக்குனா, நான் குற்றவாளி ஆக வேண்டியதில்லை. ஏன்னா எனக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றின ஒரு கர்த்தர் என்னை காக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, எனக்காக நிறைவேற்றின கர்த்தர் என்ன செய்கிறாரு? என்னை காக்கிறாரு. காப்பதுக்கான நான் என்ன வேலை செய்யணுன்றது எனக்கு சொல்லித்தராரு. எவ்வளோ அற்புதமானவர் பாருங்க. நிறைவேற்றிட்டு சொல்றார், உன்னால முடியாது, இதை நிறைவேற்ற ஏனால மாத்திரம்தான் முடியும். ஏன்னா நான் தேவன், நான் தேவனாய் உனக்கு கொடுத்த காரியத்தை மனுஷனா நீ செய்ய முடியாது. மனுஷகுமாரனாய் தேவகுமாரனாய் வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவால மாத்திரம்தான் அதை நிறைவேற்ற முடியும் என்பதை காண்பித்து இயேசு நிறைவேற்றி அவர் சொல்றார். அதான் நம்ம கொலோசியர்ல வாசித்தாங்க. சொல்றாரு பாருங்க, 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லா கையெழுத்துகளையும் ஆண்டவர் என்ன பண்றாரா, கட்டளைகள் அங்க சொல்லி, நமக்கு எதிராகவும் கட்டளையால் நமக்கு விரோதமாகவும் நின்ற கையெழுத்தை குலைத்து, கட்டளைகளால். நீங்க இந்த பிரமாணங்கள் எது நம்ம செய்ய முடியாம நம்ம குற்றவாளியாக்கி நம்மளை நிக்குதோ, அங்க சொல்ற அந்த பிரமாணங்களையும் ஆண்டவர் சொல்ற, நமக்கு விரோதமாக எழுதப்பட்டிருக்கிற எல்லா கையெழுத்தையும் அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்திருக்க. நடுவில் இராதபடிக்கு அதை வச்சு இன்னொரு முறை சாத்தானோ நம்முடைய மனசாட்சியோ நம்மளை குற்றப்படுத்தாதபடிக்கு அதிலிருந்து விடுவிப்பதுக்கான வேலையை கத்த செய்ய. அடுத்த சொல்றான் பாருங்க, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில், இந்த 2 வசனத்திலையும் பாருங்க, சிலுவையின் மேல என்ன செஞ்சிருக்கிறாரு? சிலுவைக்கு முன்னாடி அவர் நம்மளை காக்கும்படி, தீமையிலிருந்து காக்கும்படி ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செஞ்சவர் மாத்திரம் இல்ல, சிலுவையின் மூலமாகவும் நம்மளை காப்பதுக்கான வேலையை கத்த செஞ்சிருக்கு. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே சிலுவையில் உம்முடைய ஜீவனை கொடுத்து அதன் மூலமாகவும் என்னை காப்பாற்றுகிற வேலையை செய்கிறேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே? அதனால தான் சிலுவையின் செய்தி உலக மனுஷனுக்கு அது எப்படியா இருக்கான்? பைத்தியமா இருக்கு. நமக்கோ அது தேவ பலனா இருக்கு. கையை உயர்த்தி சொல்லுங்க, சிலுவையில் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாருன்றத கேட்கும் போது, அந்த செய்தியை கேட்கும் போது எனக்கு பலன் வருது, எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. இல்லை இல்லை, இந்த காரியத்தை நான் மீற முடியாது, நான் இதுலேருந்து மீண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறேன், இதுலேருந்து நான் விடுவிக்கப்பட முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்லை, சிலுவையின் மேலே எனக்காக எல்லாவற்றையும் வெற்றி சிறந்திருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய துணையோடு பலனோடு நான் மேற்கொள்ள முடியும். பொல்லாப்பிலிருந்து என்னை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். கையை வைத்து சொல்லுங்க, எல்லா பொல்லாப்பிலிருந்து, எல்லா தீமையிலிருந்து, எல்லா பிரச்சனையிலும் இருந்து கர்த்தர் என்னை காக்க அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? இந்த நம்பிக்கை நமக்கு வரணும். சும்மா அவர் செய்யலை, சும்மா ஒரு ஜாம் பண்ணிட்டு போயிடல. இயேசுநாதர் உங்களுக்காக தீமையிலிருந்து இவரை காத்துக்கொள்ள ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பரமேறி போகலை. போகிறதுக்கு முன்னாடி காப்பதுக்கான வேலையெல்லாம் கல்வாரி சிலுவையில் செய்திருக்கா. கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன காப்பதுக்கான எல்லா வேலையும். எத்தனை பேர் அதை நம்புறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன காப்புறதுக்கான, என்ன காப்பாற்றுறதுக்கான வேலையெல்லாம் எங்கே செஞ்சிருக்கிறாரு? எதில் செஞ்சிருக்கிறாரு? சிலுவையில் அவர் செய்திருக்கிறார். அதனால்தான் கலாத்தியரில் நீங்கள் கவனிச்சு பாருங்க, சிலுவையில் இதெல்லாம் ஆண்டவர் செஞ்சிருக்கிறதுனால இதை குறித்த ஒரு ஆணித்தரமான விசுவாசம், நம்பிக்கை கிறிஸ்தவ மக்களாக இருக்கிற நமக்குள்ள இருக்கணும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் பாருங்க, 13ஆம் வசனத்தில் அங்கே 3 வார்த்தைகளை நான் முக்கியப்படுத்த விரும்புகிறாங்க. பாருங்க, வாசிப்போமா? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மளை நீங்களாக்கி. நல்ல நீங்கள்
அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 3 வார்த்தை சாபமாகி, சாபத்திலிருந்து மீட்டு கொண்டிருக்கிறார். சாபமாகி சாபத்திலிருந்து மீட்டு கொண்ட கூடிய ஒரு வேலையை செஞ்சிருக்கார். அந்த 3 காரியம் ரொம்ப முக்கியம். சாபமாகி நமக்காக சாபமானார். அங்க சொல்ற சாபத்திலிருந்து, சாபத்தில் இருக்கிற என்ன அதுல இருந்து வெளியே கொண்டு வர, அதுல இருந்து காப்பாற்ற, அந்த பொல்லாப்பு அந்த தீமையிலிருந்து என்னை காப்பாற்றுவதுக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையின் மேல எனக்கு விரோதமாய் கட்டளையாகவும் கையெழுத்தாகவும் எழுதப்பட்ட எல்லாவற்றையும் சிலுவையின் மேல ஆணி அடித்து அது என் நடுவில் இராதபடிக்கு, கையை வாய்த்து சொல்லுங்க, அது ஒரு நாளும் எனக்குள்ள இராதபடி, என்னை சுத்தி இராதபடி, அதை வச்சு பிசாசு என்னை குற்றப்படுத்தாதபடிக்கு, என் நடுவிலே இராதபடிக்கு எடுத்து போடுறாரா. எவ்வளவு பெரிய வேலை பாருங்க. உங்க நடுவிலே இராதபடி. அதான் சொல்றாரு, கர்த்தர் நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து அவர் மறக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்ன பண்றாரு? நம்முடைய பாவத்தை மன்னித்து மறக்கிறாங்க. ஏன்னா கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் கர்த்தர் என்ன பண்றாரா? நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மன்னித்து மறந்து போடுகிறார். அதுதான் இங்க செய்யறாரு. நடுவுலே இராதபடிக்கு எடுத்து போடுறாரு. கையை வைத்து சொல்லுங்க, என் நடுவுலே அது இராதபடிக்கு எடுத்து போடுறாரு. கையை வைத்து சொல்லுங்க. அப்படிப்பட்ட தேவன் காக்கிறவன் சொன்னா நம்ம நம்பலாங்க. என் வட்டாரத்திலே என் வாழ்க்கையில் அது இல்லாதபடிக்கு எடுத்து போடுறாரு. அதுல நான் மறுபடியும் என்னை குற்றப்படுத்தி கொள்ளாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? எடுத்து போடுறாரு. பாருங்க 1 யோவான்ல 2ஆம் அதிகாரம் அங்க சொல்லுது, இந்த வேலையை செய்ய அவர் எப்படிப்பட்ட கிருபாதார பலியாய் மாறினார். பாருங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற, நல்ல நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களின் மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற. நல்லா அந்த வார்த்தை என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த நிவர்த்தி செய்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடிய, இதை நிவர்த்தி செஞ்சாதான் நியாயப்பிரமாணம் நிறைவேறும். பாவம் நிவர்த்தி செய்யப்படாம நியாயப்பிரமாணம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பில்லை. நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை ஒரு மனுஷன் செய்யாத போது அது அவனை பாவி என்பதை கேட்டகரியில கொண்டு வருது. அப்போ பாவத்தை நிவர்த்தி செய்யணும்னா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும். அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு தேவனாக அவரே கிருபாதார பலியா மாறினார். இந்த வேலையை இவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லா, இவ்வளோ உண்மையான விதத்தில் கர்த்தர் செஞ்சு வச்சிருக்கும் போது, பிசாசு உங்களை குற்றப்படுத்தும் போது இந்த சத்தியத்தினால நம்ம ஜெயிக்கணும். கையை வைத்து சொல்லுங்க, சத்தியத்தினால என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். அப்புறம் கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா, எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையின் மேலே அவர் என்ன பண்ணாரா? வெற்றி சிறந்தார்னு சொல்லியிருக்கு. ரொம்ப அற்புதமான விதத்தில் ஆண்டவர் சொல்றாரு. இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி ஆண்டவர் முடித்திருந்தாலும் இன்னும் இந்த உலகத்தில் யார் இருக்கிறான்? பிசாசு இருக்கிறான். நல்லா கவனிங்க. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய கிருபாதார பலியா அவர் மாறினாலும் இன்னும் இந்த உலகத்தில் என்ன பொல்லாதவன், என்ன பிரபஞ்சத்தின் லோகாதிபதியாகிய பிசாசு என்ன பண்றான்? இருக்கத்தான் செய்யறான். பாருங்க, அவனுடைய வஞ்சகத்துக்கு நாம் ஆளாகாமல் இருக்கிறதுக்கு இயேசு எல்லா வேலையும் செஞ்சிருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு? இப்போ இந்த இயேசு இதெல்லாம் செஞ்சு இந்த உலகத்தில் பிசாசு இருக்கிறான். இந்த பிசாசுடைய வேலையே என்னை குற்றப்படுத்துகிற வேலை தான். என்னை மறுபடியும் என்ன கொண்டு போய் வைக்க விரும்புகிறான்னா, என்னை அடிமைத்தனத்திலையும் பாவத்திலையும் குற்ற உணர்வுலையும் வைத்து பொல்லாப்பிலையும் சிக்க வைத்து காக்கிற ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்னை விடுவித்திருக்கிறாரு, எனக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார், என்னை என்னவா ஆக்கியிருக்கிறாரு என்கிறத குறித்து யோசிக்க விடாம அப்படியே விழுந்து கிடக்கவே வச்சிடறான். நிறைய கிறிஸ்தவர்கள் சோர்விலிருந்து எழும்ப முடியல, கஷ்டத்திலிருந்து எழும்ப முடியல, ஒரு சரிவிலிருந்து எழும்ப முடியல. ஏன்னா பிசாசு அப்படியே அதிலே இருக்கணும். இந்த உண்மையெல்லாம் நம்ம யோசிக்காதபடிக்கு
நம்மளை காக்கபடி அவர் ஜெபம் பண்ணவர் மாத்திரம் இல்ல, காப்பதுக்காக சிலுவையில் நம் நடுவில் எதெல்லாம் நம்மளை குற்றப்படுத்துமோ அதெல்லாம் எடுத்து போட்டு எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரே, அவர் என்னக்காக ஜெபம் பண்ணவர் மாத்திரம் இல்ல, என்னை காப்பதுக்கான வேலையை கல்வாரி சிலுவையில் அவர் செய்து முடித்திருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, என்னை காப்பதுக்கான வேலையை கர்த்தர் கல்வாரி சிலுவையில் செய்து. இதை ரட்சிக்கப்பட்டிருக்கிற இயேசுவை ஆண்டவராக வச்சிருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு இது தெரிலனா, நான் சொல்றேன், வாழ்க்கையில் எழும்பவே முடியாது. உன் தூசியை நீ உதறி விட்டு எழும்புவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் நமக்கு ஏற்படுகிற தூசி, நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த உலகத்தில் நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் ஒரு தீமையும் செய்யாமல் சும்மா சுற்றி திரிஞ்சிங்கனாலே உங்களை இந்த உலகம் என்ன பண்ணோம்னா கரைப்படுத்தும். ஆனால் கரைப்படும் போது அந்த கரையிலே நான் இருக்க வேண்டியதில்லை. தூசியை உதறி விடுகிறது போல என் இயேசு கல்வாரி சிலுவையில் எனக்கு செய்திருக்கிறதை எண்ணி உதறி விட்டு நான் கர்த்தருக்காக வாழக்கூடிய ஒரு மனுஷன் நான் கர்த்தரை மாற்றுறார். அப்போ என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்றத பாருங்க. இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிச்சு இன்னைக்கு பிதாவுடைய வலது பாஷையில் உட்கார்ந்து இருந்தாலும் இந்த உலகத்தில் நம்ம வாழ்றோம் பாருங்க. இந்த உலகம் பொல்லாப்புனால நிறைந்திருக்கு, பிசாசு இருக்கிறான். இப்போ இவனை நம்ம ஜெயிக்கணும்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் ஜெயிச்சது தெரிஞ்சா மாத்திரம் உனக்கு போதாது, உனக்கு என்ன நிலைய என்ன ஸ்தானத்தை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன்றதை அறிஞ்சாதான் அந்த ஸ்தானத்தை உபயோகப்படுத்தி அந்த ஸ்தானத்தில் நின்று அதிகாரத்தை உபயோகப்படுத்துவோம். கையை சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக சிலுவையில் என்னை காப்பதுக்கான பொல்லாப்பிலிருந்து விடுவித்து என்னை காப்பதுக்கான வேலையெல்லாம் அவர் செய்து முடித்திருக்கிறது மாத்திரம் இல்ல, எனக்கு என்ன நிலையை உண்டாக்கி இருக்கிறார் என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்து அந்த நிலையில் என்னை நிறுத்தி அதிகாரமாய் செயல்பட வைக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, இயேசு எனக்கு உண்டாக்கின நிலையை நான் புரிந்து கொண்டு அந்த நிலையிலிருந்து நான் எப்படி பண்றேன், அதிகாரமா செயல்படுறேன். பயப்படல. பிசாசு வந்து சொல்லும் போது அவனை எதிர்த்து நிக்கிறேன். பிசாசுக்கு நான் என்ன பண்றேன், நான் ஆமாப்பா நீ சொல்ற மாதிரி அப்படின்னு ஆமா சாமி போடுறவனா நம்ம இருக்கக்கூடாது. நம்ம நிறைய விஷயத்தில் பாருங்கள், பிசாசுக்கு ஆமா சாமி போட்டு அவனுக்கு கூட சேர்ந்து சிங்கு அடித்து கடைசியில் அவன் அடிக்கிறான். நமக்கு நல்ல நம்ம வாழ்க்கையை போட்டு இப்படி லெஃப்ட் ரைட் அடி, இப்படி போனால் அடி அப்படி போனால் அடி. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை எல்லா தீமையிலிருந்து காக்கிற தேவனாக இருக்கிறேன். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரு, எல்லா தீமையிலிருந்தும். அப்போ என்ன நிலை கர்த்தர் நமக்கு உண்டாக்கி இருக்கிறார், நாம் வெற்றி சிறக்க. இப்படி இந்த விஷயத்தில் கர்த்தர் என்னை காக்கிறாரு, நான் கர்த்தருக்குள்ளே காக்கப்படுறேன் அப்படின்றதுக்கு யோவான் இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா யோவானில் இயேசுநாதர் ஜெபிக்கிறார் பாருங்க. இவர்களை தீமையிலிருந்து நீர் காத்துக்கொள்ள ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது வாட் இஸ் ஆர் பொசிஷன், நம்முடைய நிலை என்ன? 91ஆம் சங்கீதத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்கிறாரு, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குறான். நான் என் கர்த்தர் எனக்கு கேடகம் என் கோட்டை என்று நான் சொல்லுவேன். அப்படியே சொல்லிட்டு வரவன் 10ஆம் வசனத்தில் நீங்கள் கவனிச்சு அதுக்கு மேலே கவனிச்சு சொல்கிறாரு, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை நான் என்ன செய்வேன். சொல்லுங்க வாயத்திறந்து எத்தனை பேர் ஆண்டவர் இது எதுக்கு சொன்னேன் இவ்வளோ நேரம்? எதுக்கு இயேசுநாதர் கல்வாரி சிலுவையில் நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்து, நமக்கு விரோதமாக இருந்த கட்டளைகள், இதெல்லாம் ஆண்டவர் ஏன் நம்ம நடுவுலையே இராதபடிக்கு எடுத்து போட்டு துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையின் மேலே வெற்றி சிறந்த காரியத்தை ஏன் கர்த்தர் சொன்னார்னா, வேதம் சொல்கிறது அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால். கையை வைத்து சொல்லுங்க, எத்தனை பேர் அவருடைய நாமத்தை அறிஞ்சிருக்கிறீங்க? இன்னைக்கு இயேசு என்ன செஞ்சிருக்கிறான்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? புரிஞ்சிச்சுன்னா கையை வைத்து சொல்லுங்க, நான் இயேசு கல்வாரி சிலுவையில் என்னை தீமையிலிருந்து காப்பதுக்கான வேலையை செஞ்சிருக்கிறத நான் புரிஞ்சிருக்கிறதுனால இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை கொண்டு போய் கீழே வைப்பேன்னு சொல்ல. எங்க வைப்பன்றாரு? நல்லா சொல்லுங்க, வாயத்தை அந்த கையை வாயத்தை சொல்லுங்க, எப்படி எங்க வைப்பாரு? வாழ்க்கையில் எங்க இருப்பேன்? உயர்வில் இருப்பேன். சொல்லுங்க வாயத்தை இருந்த வாழ்க்கையில் எங்க இருப்பேன்? உயர்வான நிலைக்கு கர்த்தர் என்ன கொண்டு வருவார். கீழே இருக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவங்களாம் கீழே தானே இருக்கிறோம். நம்ம கீழே இருக்கிற நிலையை ரொம்ப பெருசாக பாராட்டிட்டோம் பாருங்க. கேட்டால் அதுக்கு ஒரு வார்த்தை வேற, நான் ரொம்ப தாழ்மையானவன். எதுக்கு எல்லாம் மிதிக்கிறதுக்கு உங்களை தாழ்மையாக இருக்க சொல்லியிருக்கிறாரா?
இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க தங்க தன்மானத்தை விட்டு வாழ்ற ஒரு நிலைக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை நான் கொண்டு போய் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். கழுகு கூட எங்க போய் கட்டுங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியுதுன்னா, கழுகு எப்பவுமே எங்க தான் பறக்கும்? உயரதான் பறக்கும், உயரமான இடத்துல பறக்கும். அதனால அந்த கழுகு என்ன பண்ணும்னா, உயரமான இடத்துல தான் போய் என்ன பண்ணுது? தன்னுடைய கூடை போடுது. அந்த உயரமான இடத்துல ஒருத்தரும் ஏறி என்ன பண்ண முடியாது. சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே என்னை நீர் காக்கும்படி என்னை உயரமான கண்மலையின் மேலே கொண்டு போய் என்னை வைத்து அங்க ஒரு தீமை செய்யறவங்க கூட என்னை தொடாதபடிக்கு அப்படி ஒருத்தனுக்கும் எட்டாத ஒரு உயரமான கண்மலையில என்னை கொண்டு போய் வைக்கிறீன்றான். வெள்ளம் வருதுன்னா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? இப்படிதான் இருப்பாங்களா? சூப்பர். அடிச்சுட்டு பிடிச்சிக்கிட்டு வருது வெள்ளம் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் சுட்றா, மூட்டை கட்டுறா, எல்லாத்தையும் எடு. எல்லாத்தையும் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனால தகர டப்பா கூட என்ன பண்றது? எடு, தூக்கு. தூக்கி அதை மூட்டை கட்டி எங்க போறீங்க? எங்க போவீங்க? வெள்ளம் வரும், எங்க வராத இடமோ பார்த்து ஓடுறீங்களா இல்லையா? நம்மளாம் ஓடி, சென்னையில் தெரியும் வெள்ளம் வந்தா எப்படி ஓடணுன்னு. நம்மளாம் பழக்கப்பட்டவங்க, தூக்கிட்டு ஓடு. இப்போ சிலர் என்ன பண்றாங்கன்னா, வெள்ளம் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லி பொருள்லாம் தூக்கிட்டு போக முடியலன்னு வீடையே தூக்கிடுறாங்க. டெக்னாலஜி எப்படி வந்திருக்கு பாருங்க. நல்லா கவனிங்க, நான் சொல்றேன். அப்போ என்ன கவனிக்கிறோம்? வெள்ளம் அல்லது தீமை அதெல்லாம் ஒரு சேதம். ஒரு மனுஷனுக்கு வரும்போது அந்த சேதத்திலிருந்து காப்பதுக்கான வேலையை செய்வதற்கு என்ன பண்றாங்க? இன்னைக்கு வீடே ஹைட்டு தூக்குறாங்க. என்ன டெக்னாலஜி வந்துச்சு பாருங்க. எல்லாம் என்ன ஹைடெக் இதை வச்சு, இந்த கார்ல ஸ்டெப்னி டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஸ்டெப்னி மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? உள்ள எடுத்து ஜாக்கி செட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த ஜாக்கியை வச்சு தூக்குவோம் பாருங்க. அது மாதிரி வீட்டுக்கு எல்லா இடத்துலையும் ஜாக்கியை வச்சு எல்லாம் சுத்தலானுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறுதுங்க வீடு. வீடே தூக்குறாங்களே. நான் கேட்குறேன், கர்த்தர் நம்மளை காக்கணும்னா எவ்வளோ உயரம் தூக்கணும்னாலும் தூக்குவார். கையை வச்சு சொல்லுங்க, என்ன காக்கணும்னா எவ்வளோ உயரம்னாலும். உலகத்தில் வெள்ளம் வந்துச்சு பாருங்க, நோவா காலத்தில் இருக்கிற உயரத்துக்கு எல்லா மனுஷனும் ஏறி போயிருப்பான். எவ்வளோ உயரமான மலை இருந்துச்சோ அதுக்கு மேலே ஏறி போனான். அதுக்கப்புறம் காப்பாற்றதுக்கு ஆள் இல்லை. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த உலகத்தில் எவ்வளோ உயரம் உன் கண்ணு கெட்டுதோ நீ போய் உன்னை காப்பாற்றிக்க நீ நினச்சாலும் அதுக்கு பிறகு உன்னை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் வேணும். அவர் தான் உனக்காக ஜீவனை கொடுத்து உன்னை எல்லா தீமையிலிருந்து காத்து உன்னை காக்கும்படியான வேலையை செய்கிறாரு. அதனால்தான் இந்த தேவன் காக்கிற ஒரு திட்டத்தை நம்ம நல்லா கேட்டு புரிஞ்சுக்கணுங்க. பிசாசு சொல்லுவான், உன்னை கர்த்தர் காப்பாத்திடுவாரா? நீங்க சொல்லணும், கண்டிப்பா காப்பாத்துவார். ஏன்னா எனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறாரு. எனக்காக கல்வாரி சிலுவையில எனக்கு விரோதமா பிசாசு நீ சொல்ற பாரு, இதெல்லாம் எழுதப்பட்டுச்சு. இதெல்லாம் என் நடுவிலே இராதபடிக்கு எடுத்து போட்டு என்னை விடுவித்த ஒரு தேவன் என்ன கூட இருக்கிறாரு. அவர் என்ன ஒவ்வொரு நாளும் சுத்தம் பண்றாரு. ஏன்னா அவர் என்ன காக்கிற வேலை எனக்குள்ள கரெக்டாக செய்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை காத்ததுனால தான் இங்கே உட்காந்துருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? அது உங்களை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் வீட்டில் பெரிய பூட்டு போட்டு உள்ளே உட்காந்தனாலையா? இன்னைக்கு வேற டோர்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. எந்த திருடனும் அறுக்கவும் முடியாது, உடைக்கவும் முடியாது, பேத்தம் எடுக்க முடியாதுன்ற மாதிரி டோர்லாம் போடுறாங்க. அதை போட்டு போய் உட்காந்துக்கிட்டீங்கன்னா உங்களை காப்பாற்றிட முடியுமா? அதை கண்டுபிடிக்க ஒரு திருடன் வருவான் கண்டிப்பா. கண்டுபிடிக்கிறவங்களுக்கு திருடங்கையிலேருந்து காப்பாற்றுற வேலை. திருடனுக்கு என்ன வேலைன்னா, காப்பாற்றுற வேலையிலேருந்து இவங்க கிட்ட இருந்து எப்படி திருடலான்றது அவனுடைய வேலை. நான் சொல்கிறேன், பிசாஸ் என்ற ஒரு திருடன் இருக்கிறான். நம்மளை திருடணும்னு நினைக்கும் போது நம்மளை காப்பாற்றுகிற ஒரு அற்புதமான கர்த்தர் இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்மளை காப்பாற்றுகிற ஒரு அற்புதமான தேவன் என்ன பண்ணுறாரு? நம்ம கூட இருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் எவ்வளோ அருமையாக நம்மளை காத்து நடத்துகிறார். எத்தனை பேர் ஆண்டவர் தான் என்னை காப்பாற்றுறாரு அப்படின்னு சொல்கிறவன் நல்ல கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த ஹார்ட்டு டப்பு 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 டப்புன்னு கரெக்டாக அடிக்குது.
கொஞ்சம் ஓவராக டப்பட பட்ட பட்ட பட்டப்படன்னு அடிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் டப்பட படப்படன்னு கரெக்டாக அடிக்குது பாருங்க. காப்பாற்றுறவர் கரெக்டாக அடிக்க வைக்கிறாரு. இல்லை நான் கரெக்டாக சாப்பிட்றேன், நான் மாத்திரைலாம் 3 வேளை கரெக்டாக எடுத்துறேன், அதனால தான் ஆட்டு. அந்த மாத்திரை எடுத்தாலும் அந்த மாத்திரை உள்ள வேலை செய்ய வைக்கிறவர், நம்மளை காப்பாற்றுகிற கர்த்தர் ஒருவர் தான் நம்மளை சுகமாக இருக்க பண்ணுற தேவன். எல்லா தீமையிலும் கையை வாய்த்து சொல்லுங்க, எல்லா நல்லா கையை எப்படி சுற்றி சொல்லுங்களேன், எல்லா தீமையிலும். ஏன்னா தீமை சுற்றிக்கிட்டே இருக்கு, நம்மளை சுற்றி தான் இருக்கு. எல்லா தீமையிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னு நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறாரு, உங்களை காப்பாற்றுறார். போகும்போதும் வரும்போதும் எவ்வளோ தீமை இருக்குங்க, எவ்வளோ தீமை இருக்கு. நீங்கள் நாங்கள் பாருங்கள், படப்பையிலேருந்து வந்தேன், வரும்போது எத்தனை காரியங்கள், எத்தனை சேதங்கள், எத்தனை பேர் அங்கங்கே முட்டிட்டு நின்றுதை பார்த்தேன். நான் ஜெபத்துக்கு இங்கே வரணும் ஆண்டவரே, வந்து சேரணும் ஆண்டவரே அப்படின்னு கரெக்டாக வந்து சொன்ன கர்த்தர் 6:50 கொண்டு வந்து நம்மளை இறக்கிட்டார், லேண்ட் பண்ணிட்டார். டேக் ஆஃப் கொடுத்தாரு, லேண்டு கொடுக்குறாரு கரெக்டாக. எப்படி இதுன்னா நம்ம கையில் இருக்குதா? அது என்னை காக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், தீமையிலிருந்து என்னை காப்பாற்றுவார். கையை வச்சு சொல்லுங்க, நம்மளை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? எல்லா தீமையிலிருந்து காப்பாற்றுவார், உங்களை கைவிடவே மாட்டார். வாயத்தான் சொல்லுங்க, என்ன ஏசு என்ன பண்ண மாட்டார். அப்போ நம்முடைய பொசிஷன் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். என்ன பொசிஷன் கொடுக்குறாருன்னா, நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா நான் உன்னை எங்கே கொண்டு போய் வைக்கிறேன்? உயர்ந்த இடத்து. அந்த உயர்ந்த இடத்தை எது கம்பேர் பண்ணுறாரு தெரியுமா? எபேசியர் 2 வாங்க, எது கம்பேர் பண்ணுறாருன்னு கொஞ்சம் பாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டா நம்ம எண்ணம் கீழே பார்க்காது, அவரே பார்க்குற நம்ம கண்ணை அவர் மேலேயே வைங்க. சிலலாம் வெச்ச கண்ணை எடுக்காமல் பார்ப்பீங்களே. ஹலோ, யாராவது ஒருத்தர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோலாக் போட்டு வந்துட்டா போதும், கண்ணு பார்க்கணுமே கொஞ்ச நேரம் இப்படி பார்க்குற மாதிரின்ட்டு அவங்க பார்க்காத போது அப்படியே பார்க்கறது. அந்த மாதிரி வெச்ச கண்ணை உங்களை கர்த்தர் எங்கே தூக்கி உட்கார வச்சிருக்கிறாரோ, உங்கள் கண்ணை எடுத்து அங்கே வச்ச கண்ணை வச்ச மாதிரி பார்க்குற மாதிரி பாருங்க. அங்கே பாருங்கள், எபேசியர் 2 அங்கே சொல்கிறாரு, 7 வாசிப்போமா? எங்கே வச்சிருக்கிறாரா? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட, எல்லாம் மறுபடியும் சொல்லுங்க, எங்கே உட்கார வச்சிருக்காரா? உன்னதங்களில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள. அங்கே பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி. அப்படின்னா நான் கீழே இருந்தேன், என்ன அரை டிக்கெட்டாக இருந்தேன், தர டிக்கெட்டாக இருந்தேன். நான் தர தட்டிச்சுன்றாங்க பார்த்தீங்களா? பிரச்சனை இல்லை, எங்கே இருந்தேன்? இதுக்கு மேலே தர தட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்கு மேலே தர தட்டிச்சுன்னா நம்ம தரையோட தரையாக போயிட வேண்டியது தான். தர தட்டின இடத்துல இருந்து கர்த்தர் என்ன எழுப்பி இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்ன பண்ணுறாரு? எழுப்பி எங்கேயோ கொண்டு போய் உட்கார வைக்கல. ஹலோ, எங்கேயோ கொண்டு போய் உட்கார வைக்கல, உன்னதங்களில் அவரோட கூட. கையை உயர்த்தி சொல்லுங்க, யாரோட கூட? இயேசுவோட கூட கொண்டு வந்து உட்கார வச்சு உங்களுக்கு ஒரு சீட்டு போட்டு உட்கார வச்சுக்கிறாரு. ஹலோ, கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு சீட்டை போட்டு உட்கார. அடிக்கடி சும்மா எழுந்து போயிடுற. கர்த்தர் கேட்கிறாரு, உட்காரு அப்படின்றார். நான் உட்கார மாட்டேன். சில முரண்டு போன பார்த்தீங்களா வீட்டில்? உட்காருங்க, உட்கார மாட்டேன். சரி நில்லு, நிற்க மாட்டேன். அந்த மாதிரி ஆண்டவர் சொல்ல, உனக்கு ஒரு சீட்டை போட்டு வச்சிருக்கிறேன்ப்பா, என் கூட உட்கார்றதுக்கு ஒரு சீட்டை கொடுத்துருக்கிறேன், உட்காரு என் பக்கத்தில். அவரோட உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு அற்புதமான பந்தியை அவர் கர்த்தர் ஏற்படுத்துவார். சத்துருக்கள் நடுவே உங்களுக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்க பாத்திரம் நிரம்பி வழிய செய்வார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாளாய். அதுதான் உட்காரணும். யார் பக்கத்தில்? இப்போ ஒருத்தவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க, அங்கேயே உட்காருங்க. அதனால் நாளைக்கு உட்காராம போயிடாதீங்க. இங்கே எல்லாம் இந்த சேர் எல்லாம் ஏசப்பாவுடைய சேர் தான். எத்தனை பேர் கையை வைத்து ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏசப்பா சொல்கிறாரு, உனக்கு நான் ஒரு சேர் போடு, வா உட்காரு. சிலருக்கு அச்சம், உட்காரலாமா ஏசுனா பக்கத்தில்? நமக்கு தகுதி இருக்கா? நம்ம பாவியாச்சே. பிசாசு சொல்லுவான், நீ பாவி உட்காந்துடாத, நீலாம் உட்காந்தினா அந்த சேரே வெடிஞ்சிடும். அவர் பக்கத்தில் உட்காரது உனக்கு தகுதி இருக்கா? அருகதை இருக்கா?
சொல்லணும், அருகதை இருக்கு. ஏன் தெரியுமா? பிசாசே, எனக்கு விரோதமாக நீ என்னெல்லாம் போய் அவர்கிட்ட குற்றம் சொன்னியோ, எனக்கு விரோதமாக கட்டளையின் மூலமாக எழுத்தின் மூலமாக இருந்ததெல்லாம் சிலுவையின் மேலே இயேசு ஆணி அடைத்து அதை என் நடுவிலே இராதபடிக்கு எடுத்து போட்டாரு. அதனால இப்போ நான் உரிமையாக போய் அவர் பக்கத்தில் உட்கார முடியும். கையை வைத்து சொல்லுங்க, அவரே வந்து உங்களை எழுப்புறாரு, அவரே கூட்டிட்டு வந்து உங்களை உட்கார வைக்கிறாரு. இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்க. நீயே எழுந்துச்சு வா, நீயே வந்து உட்காருன்னு சொல்லலை. கர்த்தர் சொல்றாரு, இனிமே என் பிரமாணத்தை நான் உங்கள் மனதிலும் உங்கள் இருதயத்திலும் நான் எழுதுவேன். நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என்னவா இருப்பீர்கள்? என் ஜனமா இருப்பீங்கன்னு எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, இனிமே நான் உனக்கு எழுதுறேன். உன் தலையெழுத்த, நம்ம தலையெழுத்த ஏசப்பா நல்லா எழுதி வச்சுக்கிறார். கையை எழுதி சொல்லுங்க, நம்ம தலையெழுத்த. நம்ம அடிக்கடி தலையெழுத்து சில தலையை அடிச்சிங்க, தலையெழுத்து. நான் சொல்றேன், உங்க தலையெழுத்தை ஏசப்பா எழுதியிருக்கிறாரு. கையை உயர்த்தி சொல்லுங்க, என் தலையெழுத்தை யார் எழுதியிருக்கிறா? பிசாசு வந்து சொல்லுவான், உன் தலையை எழுத்துது அப்படின்வான். இல்லை, நீ சொல்லணும், இல்லை இல்லை, என் தலை இயேசு. கையை உயர்த்தி சொல்லுங்க, என் தலை யாரு? நிறைய பேருக்கு தலை வேறையாகுது. தலை தலை கூப்பிடுறது எப்படி? தலை 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 அப்படின்னு. இயேசுவ தலையா வைங்க, வாழ்க்கை நல்ல அற்புதமா மாறும். கையை வைத்து சொல்லுங்க, இயேசு எனக்கு தலைவரா இருக்கிறார், அவர்தான் என் தலை. Christ is the head of my house. நம்முடைய வீட்டுக்கு தலைவர் யாரு? மற்றவங்களுக்கெல்லாம் திருப்பி கேட்கிறேன், நம்ம வீட்டுக்கு தலைவர் யாரு? இன்னும் பிக்கப் ஆகாத நிறைய இருக்க. திருப்பியும் கடைசியா வருகைக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைக்கிற கடைசி வாய், நம்ம வீட்டுக்கு தலைவர் யார்? சொல்லாதவங்க இங்கே விடப்பட்டு போவீங்க. Yes, head of my house is Jesus. Christ is the head of my house. உங்கள் வீட்டுக்கு அவர் தலை. ஏன்னா உட்கார வச்சவர் அவருங்க. தூக்கி நாத்தத்துலேயும் என்ன எல்லா கருமத்துலேயும் இருந்தேன், என்னை கர்த்தர் அந்த கருமத்திலேருந்துலாம் விடுவித்து என்னை தூக்கி இன்னைக்கு எவ்வளோ அற்புதமாக, எவ்வளோ டீசெண்ட் ஆக்கியிருக்கிறாரு. சர்ச்சுக்குள்ளே வரும்போது எவ்வளோ டீசெண்ட் ஆக்கியிருக்காரு பாருங்க. இதே மாதிரி டீசெண்டாக வீட்லேயும் இருக்கணும். ஹலோ, இங்கே பார்க்கும்போது உங்களெல்லாம் தேவதூதர்கள் மாதிரி தான் இருக்குது. ஜெபம் பண்ணுறது என்ன, ஸ்தோத்திரம் பண்ணுறது என்ன, இதே ஸ்தோத்திரம் வீட்டில் வரணும். வீட்டுக்கு போனால் புருஷன் மூஞ்ச பார்த்தா ஆத்திரம் வரக்கூடாது, மனைவி மூஞ்ச பார்த்தா என்ன வரக்கூடாது? ஆத்திரம் வரக்கூடாது. நல்ல சிரிக்கணும், நல்ல ஸ்மைல் பண்ணி, சாப்பிட்டியாம்மா, சாப்பிட்டீங்களா, வேணுமாங்க கேட்கணும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு தலைவர் இயேசு. கையை வச்சு சொல்லுங்க, என் வீட்டுக்கு யார் தலைவர்? இயேசு தலைவர். அவர் தூக்கிட்டு போய் அவரோட நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரா? உட்கார வச்சிருக்கிறாரு. இன்னும் பாருங்க, நிறைய வசனம் இருக்கு. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்றாரு, எப்படி கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு புது சிருஷ்டிப்பை உண்டாக்கி ஆக்கினை இல்லாதபடிக்கு ஆவியினால நடத்தப்படுகிற ஒரு ஜீவனை கொடுத்து உட்கார வச்ச, சும்மா உட்கார வைக்கல, புது சிருஷ்டிப்பா மாத்துறாரு. ஆக்கினைக்குள்ள நம்மளை ஆக்காதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமா நம்முடைய வாழ்க்கையை நடத்துறாரு. இப்படிப்பட்டவர் தூக்கிட்டு போய் அவர் பக்கத்தில் உட்கார வச்சிருக்கும் போது அவரை விட்டுட்டு நான் எங்கெங்க போனோம்? பிடிச்சிக்கணும். ஏசப்பா, ஏசப்பா, எங்க போனாலும் என் சேரோட தூக்கிட்டு உங்க கூடயே வரேன். சிலர்லாம் அப்படி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா. சில நேரம் பிள்ளைங்க பாருங்க, நீங்க எங்க போனாலும் பின்னாடியே இப்படியே வருவாங்க. சேரை தூக்கிட்டு அங்கே போங்கன்னா அவன் தூக்கி சேரை போட்டீங்க உட்காந்துப்பான் பக்கத்தில். அந்த மாதிரி இருக்கணும். ஏசப்பா, எங்கே போனாலும் என் வாழ்க்கை, இந்த உடம்பை தூக்கிட்டு, இந்த உடம்பை நீங்கள் தான் தூக்கணும் தெரியுமா? இந்த உடம்பை ஏசுநாதர் தூக்கிறதுக்கு பலம் தான் கொடுப்பார். ஆனால் தூக்குறது யாரு? நம்ம தான். இந்த உடம்பை தூக்கிட்டு, சிலர் தூக்கிட்டு வந்து இங்கே வந்து நல்லா தூங்குறீங்க, உங்கள் உடம்பை வச்சுக்கிட்டு நல்லா அப்படின்னு தூங்குறது. அதுக்கு தூக்கிட்டு வராதிங்க. ஏசுநாதரோட வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது ஏசுநாதர் சொல்கிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றும். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசுவோட உட்கார்ந்தா வாழ்க்கை அருமையாகுமா ஆகாதா? பந்தி வரும். என்ன பந்தி வரும்? நல்ல விருந்து, என்ன வேணுமோ எல்லாம் வரும். இயேசுநாதர் கூட உட்காரலன்னா அவ்வளோதான், பந்தி வராது, பண்ணி தான் வரும். பண்ணி கூட போய் சாப்பிட்டான் பார்த்தீங்களா? கேட்ட குமார் எங்கே போய் சாப்பிட்டான்? தாப்பனை விட்டு போனவனே எங்கே போனான்?
பண்ணிக்கிட்ட போயிட்டான். கடைசி கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், கடைசியில் தாப்பனை விட்டு போனால் கடைசியில் போய் பண்ணியோட சேர வேண்டியது தான். ஆனால் இயேசுநாதரோடு இருந்தா நான் சொல்கிறேன், நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் கையை வைத்து சொல்லுங்கள், ஒவ்வொரு நாளும் என் இயேசு எனக்கான பந்தி ஆயத்தப்படுத்துவார். கையை வைத்து சொல்லுங்கள், இயேசு எனக்கான. எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு உங்களுக்கு உங்கள் பிரச்சனையில் கர்த்தர் உங்களுக்கான ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை வைத்து சொல்லுங்கள், உங்கள் தேவையில் கர்த்தர் உங்களுக்கான ஒரு பந்தியை. ஏன்னா என்னை மீட்டு காக்கும்படி அவர் தம்முடைய ஜீவனை கல்வாரி சிலுவையில் கொடுத்துருக்கார் பாருங்க. அவரால் செய்ய முடியாது என்று ஒன்றுமே கிடையாது. கையை வைத்து சொல்லுங்க, அவரால் செய்ய முடியாதுன்னு எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு எதையாவது குறித்து கவலைப்பட்டிருக்கீங்களா? ஒன்று நினைங்க, அவர் பக்கத்தில் நான் உட்காந்துருக்கிறேன், அவரோட உட்காந்துருக்கிறேன், என் கவலை அவர் எடுத்துக்குப்பார், அவர் அதற்கான பதிலை கொடுப்பாரு. எந்த விஷயத்துக்காக நான் கவலைப்படுறேனோ அந்த விஷயத்தில் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என்னை சாப்பிட வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க நல்ல கரம் தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா! எவ்வளோ அற்புதமான. தூக்கிட்டு போய் அவர் உங்களை பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிடலன்னா விட மாட்டார். நான் ஃபாஸ்டிங் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லி என்கிட்ட வந்துட்டப்போ உனக்கு ஃபாஸ்டிங் இல்லை, ஃபீஸ்டிங் தான். அந்த வாய் தர, ஓ சாப்பிடு. சில கிறிஸ்தவங்க ஆண்டவர் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறோம், நான் ஃபாஸ்டிங் ஆண்டவர். ஆண்டவர் நன்மை இல்லை ஆண்டவர், நான் 40 நாள் ஃபாஸ்டிங். ஆண்டவர் கேட்பார், எதுக்கு? நான் தான் உன் பக்கத்தில் இருக்கிறேனே, நான் உன் பக்கத்தில், நீ எதுக்கு ஃபாஸ்டிங் இருக்கிற? நிறைய பேர் முழிக்கிறீங்க, என்னதான் இது பாஸ்டர் ஃபாஸ்டிங் கெஸ்டாக பேசுகிறாரு. ஏசுநாதரோட உட்காந்துருக்கீங்கன்னா நான் சொல்கிறேன், எல்லா நாளும் ஃபீஸ்டிங் தான். கையை வைத்து சொல்லுங்கள், எல்லா நாளும் ஃபீஸ்டிங் தான். அதனால ஃபாஸ்டிங் இருக்கணும்னு ஆவியானவங்க நடத்தினா இருங்க, அது உங்களுக்கும் ஆவியானவங்களுக்கும் சம்மந்தமானது. சும்மா எதுக்கு எடுத்தாலும் நான் உபவாசம், எதுக்கு எடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு எனக்கு செவ்வாய்க்கிழமை நான் சாப்பிட மாட்டேன். உங்களுக்கு தெரியாதா? வெள்ளிக்கிழமை நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா நான் ஜெபம் பண்ணுறேன். யார் கேட்டா உங்களை? அப்புறம் வயிறெல்லாம் புண்ணாயிட்டு போய் அல்சர் ஆண்டவர் என்ன ஏன்பா கை விட்டு, ஆண்டவர் உன்னை ஏன் இருக்க சொன்னான் பாஸ்டிங். நான் அவரோட வீட்டில் இருக்கிறேன். கை வச்சு சொல்லுங்க, நான் அவரோட. உங்களெல்லாம் பார்த்தா ஃபாஸ்டிங் மாதிரி தெரில, உங்களெல்லாம் பார்த்தா நல்லா சாப்பிட்டுட்டு முடிஞ்ச பிறகு போய் நல்லா அடிப்பீங்க பொழுது. சாப்பிடு நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா யாரோட உட்காந்துருக்கிறோம்? ஏசப்பா. அவர் என்ன பண்ணுறாரு? பந்தியை முடிஞ்சு போனோன்னா பந்தி ஆயத்தமாக இருக்கும். நேற்று ஜெபம் முடிச்சம் பாருங்க, முடிச்சவன எனக்கு பந்தி ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார் ஆண்டவர். கர்த்தர் நல்லவர். கையை வைத்து சொல்லுங்க, என்ன காப்பதுக்கான எல்லா நல்ல வேலையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? செய்து வைத்திருக்கிறாரு. பாருங்க, இந்த பொசிஷனை கொடுத்தது மாத்திரம் இல்ல, அந்த பொசிஷனை கொடுத்து அந்த பொசிஷனை அதிகாரத்தோட உபயோகப்படுத்த வைக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, என்ன பண்றாரு? ஸ்தானத்தை உண்டாக்கி அந்த ஸ்தானத்தை அச்சத்தோட அல்ல, தயக்கத்தோட அல்ல, ஒரு விதமான பண்ணலாமா வேணாமா, செய்யலாமா வேணாமா இல்லை. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் கொடுத்த ஸ்தானத்தில் என் அதிகாரத்தை நீ உரிமையா பயன்படுத்து. கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் சொல்ற அவருடைய அதிகாரத்தை. ஆண்டவர் சொல்றாரு, பிசாசு மின்னலை போல நான் என்ன பண்ண கண்டேன், அவன் விழ கண்டன். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்றாரு. அங்க சொல்றாரு பாருங்க, சர்ப்பத்தையும் தேளுகளையும் பாம்புகளையும் மிதிக்க கர்த்தர் என்ன பண்றாராம்? விசுவாசியாகிய நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? சகல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வாயத்தன் சொல்லுங்க, என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு? வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன அந்த தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். யாரும் மனுஷன் கொடுக்கல. அவருடைய நாமத்தை நீங்க அறிந்திருக்கிறபடியால் அவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அவர் உங்களை தூக்கி அவரோட உட்கார வைக்கிறாரு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவர் கொடுக்கிறாரு. ஏன் கொடுக்கிறாரு? நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொரு யுத்தத்திலும் வெற்றி சிறப்பதுக்காக அதிகாரம் கொடுக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, நம்மளை வெற்றி சிறப்பதுக்காக. இப்ப நல்லா கவனிங்க, சிலுவையில் ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? நமக்கு செஞ்சு முடிச்சதுனால நம்முடைய ஸ்தானம் என்னன்னு நமக்கு சொல்றாரு. ஸ்தானம் என்னன்னு சொல்லி, நீ எங்க உட்கார்ந்து இருக்கிற, என் பக்கத்துல இருந்திருக்கிற, உனக்கு என் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், அதை எந்த அச்சம் இல்லாம தைரியமா உபயோகப்படுத்து. அந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்தும் போது இன்னொரு அறிவு ரொம்ப முக்கியம். என்ன அறிவுனா,
நான் இனிமேதான் வெற்றிக்காக போராடுறேன், இல்ல வெற்றியை வெளிப்படுத்துவதற்காக நான் வேலை செய்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னத்துக்காக? வெற்றியை ஏன்னா என் ஆண்டவர் எனக்காக வெற்றி சிறந்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன பண்ணிருக்கிறாரு? யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் பாருங்க என்ன சொல்லியிருக்கு. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரா, இந்த உலகத்தில் உண்டு உபத்திரங்கள் உண்டு, 33ஆம் வசனம், ஆனால் திடன் கொள்ளுங்கள் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்றாரு. ஜெயித்தவர் நம்ம கூட இருக்கிறாரு. இனிதான் நான் ஜெயிக்க போறேன்னு சொல்லல, உலகத்தை ஜெயித்தவர். அப்ப நான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் நான் போகும்போது நான் உன்னை நினைக்கிறேன், என்ன இனிமேதான் வெற்றி இல்லை, வெற்றியை வெளிப்படுத்துவதற்காக என் ஸ்தானத்தை கர்த்தர் உணர வைக்கிறார், என் அதிகாரத்தை உணர வைக்கிறாரு. இதை உணர்ந்தனா நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எனக்கு தெரியும் கர்த்தர் என் மூலமா வெற்றியை வெளிப்படுத்த அவர் வல்லவராயிரு. காணப்படாத இடத்துல உங்க மூலமா வெற்றியை கர்த்தர் அறிவிப்பார். கையை உயர்த்தி எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க? கையை சொல்லுங்க, கர்த்தர் என் மூலமா வெற்றியை அறிவிக்கிறார். I am fighting my battle from the position of success, from the position of victory. ஜெயத்தின் நிலையிலிருந்து அந்த ஜெயத்தின் அதிகாரத்தோட என் வெற்றியை வெளிப்படுத்துவதற்காக நான் கர்த்தர் என்னை கொண்டு போகிற எல்லா சூழ்நிலையிலும் தேவன் என்னை நடத்துகிறார் என்று எனக்கு விசுவாசம் வந்துச்சுன்னா, நான் சொல்றேன், பிசாசு உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அவனுக்கு தெரியும், இவனை என்ன பண்ணாலும் இவன் எந்த கிரவுண்ட்ல இருந்து வேலை செய்யறானா, வெற்றியை வெளிப்படுத்துகிற இடத்தில் அவனை கர்த்தர் வச்சிருக்கிறார் என்கிற அந்த அறிவுள்ளவனாய் அவன் வேலை செய்யறான். பாருங்க, காலேபும் யோசுவாவும் ஆண்டவர் சொன்ன கானான் தேசத்துக்குள்ள வேவு பார்க்க போய் அவர்கள் அதுக்கு பிறகு கர்த்தர் கொடுத்த கானான் தேசத்துக்குள்ள போவதுக்கு 40 வருஷம் ஆச்சு. நீங்க கவனிச்சு பாருங்க, 40 வருஷம் அப்படின்னா 40 + 45 85 வயசுல காலேபு அந்த கானானுக்குள்ள போகிறான். 40 வருஷம் அவன் காத்திருக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனா அவனுக்கு தெரியும், அந்த காத்திருப்பு ஒரு நாள் கர்த்தர் அவர் எனக்கு கொடுப்பேன்னு சொன்னதை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு போய் நிக்க வைப்பார் என்பதை அவன் நம்பினான். யோபு சொல்றான், என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், சரீரத்துல பாடுகள், ஆனா இதெல்லாம் மாறி என்ன கர்த்தர் பொன்னாக விளங்க வைக்கிற நாள் ஒண்ணு இருக்கு, அப்ப வெற்றி வெளிப்படும். நல்லா கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உங்க வாழ்க்கையில கர்த்தர் வெற்றியை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக பல சூழ்நிலைகள், பல சவால்களுக்குள்ள நம்ம போகிறோம். நம்ம ஒன்று அறிந்திருக்கணும், என்ன நடந்தாலும் என்ன எல்லா தீமையிலிருந்து என்னை காக்கிற ஒரு தேவன் என் கூடவே இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் வெற்றியை கொடுத்து உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். பாருங்க, 1 கொரிந்தியர் 15:57 சொல்லியிருக்கிறது, ஏன்னா நம்மளை எப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். ரோமர் 8:37 சொல்லியிருக்கிறது, ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றின் மேலும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். 2 கொரிந்தியர் 2:14 சொல்லியிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளே எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். கையை சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ளே எங்களை எப்பொழுதும் என்ன பண்றாரு? வெற்றி சிறக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றார். பாருங்க, இந்த ஒரு வெற்றியை வெளிப்படுத்துவதற்காக உங்ககிட்ட நிறைய ஆயுதத்தை கொடுத்திருக்கிறாரு. வேகமா குறிப்பை மாத்திரம் சொல்ல, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது, நீதியாகிய ஆயுதத்தை கொடுத்திருக்கிறாரா. நீதியாகிய ஆயுதம், கர்த்தர் உங்களை கொண்டு எல்லா நீதியான காரியங்களை செய்வதற்காக அந்த நீதி என்னும் ஆயுதத்தை கர்த்தர் உங்க கையில கொடுத்து வச்சிருக்கிறாரு. உங்களை யாராவது தாக்க நினைச்சா தாக்க முடியாது. ஏன்னா அவங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வெப்பன் ஆஃப் ரைச்சஸ்னஸ், நீதி என்னும் ஆயுதத்தை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்ற பாருங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்க. நாங்கள் சொல்றார், விசுவாசம் என்னும் கேடகமும் அப்புறம் ஆவியின் பட்டயம், இது ரெண்டுமே தேவனுடைய வார்த்தையினால வேலை செய்து. விசுவாசம் என்னும் கேடகமும் ஆவியின் பட்டயம், இது ரெண்டுமே தேவனுடைய வார்த்தையினால வேலை செய்யக்கூடிய ஒன்று. இப்படிப்பட்ட ஆயுதங்களை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்து வச்சிருக்கோம். நான் எப்படிங்க தோக்க முடியும்? நாம் இதை உபயோகப்படுத்தினா வெற்றி என்னில் வெளிப்படும். கையை சொல்லுங்க, நீதியின் ஆயுதம் என்ன? விசுவாசம் என்னும் கேடகம், அப்புறம் ஆவியின் பட்டயம், இதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்து வச்சு பாருங்க. இன்னொரு இடத்துல சொல்றாரு, ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க, ஒளியின் ஆயுதம். ஒளியின் ஆயுதம்னா கிளாரிட்டி. ஒளியை எப்படி எது கம்பேர் பண்ணலாம்? ரட்சிப்பு கம்பேர் பண்ணலாம். அதுதான் வேதம் சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட உனக்கு ஒப்பானவன் யார்?
ரட்சிப்பு என்னும் ஆயுதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கவனிச்சீங்கன்னா, சிந்தனை என்னும் ஆயுதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாராம். யுவர் ஆட்டிடியூட், உங்களுடைய யோசனைகள் ஒரு ஆயுதம் போல. உங்க யோசனைய பிசாசுக்கு ஒப்பு கொடுக்காதீங்க, கேட்ட இந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுங்க. அது ஒரு ஆயுதம். இந்த ஆயுதத்தெல்லாம் நீங்க உபயோகப்படுத்தினீங்கன்னா, நான் சொல்றேன், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது என்ன, நீங்கள் திடன் கொள்ளவும், 12ஆம் வசனத்தில் நீங்கள் நிற்கவும், 16ஆம் வசனத்தை சொல்லி இருக்கிறது நீங்கள் நிலை நிற்கவும். நல்லா நீங்க என்ன சொல்றாரு பாருங்க, உங்களை திடன் கொள்ளவும், திடன் கொள்ளக்கூடிய ஒரு நிலையில உங்களை நிறுத்தவும், உங்களை நிலை நிறுத்தி காட்ட, நீங்க வெற்றியில நிலை நிற்கப்படுவதற்கு. வெற்றியை ட்ரை பண்ண போயிடுச்சு, இல்லை, உங்க மூலமா ஒவ்வொரு நாளும் வெற்றியை கர்த்தர் ரிவீல் பண்ணுவார். கையை சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன செய்வார்? வெற்றியை ரிவீல் பண்ணுவார். எத்தனை பேர் கையை வைத்து சொல்லுங்க, வெற்றியை கர்த்தர் என்ன செய்கிறாரு? நம்ம மூலமா ஆண்டவர் என்ன பண்றாரு? ரிவீல் பண்றாரு. அதுதான் சொல்றாரு, நீதியின் ஆயுதத்தை கொடுத்திருக்கிறேன், என்ன விசுவாசம் என்னும் கேடகத்தை கொடுத்திருக்கிறேன், ஆவியின் பட்டயத்தை கொடுத்திருக்கிறேன், உனக்கு ஒளியின் ஆயுதத்தை கொடுத்திருக்கிறேன், சிந்தனை என்னும் ஆயுதத்தை கொடுத்திருக்கிறேன். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ விழுந்து கிடக்கிறதுக்கா? கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் போட்டுட்டு நில்லு. நம்மளை பாருங்க, ஆண்டவர் பார்த்து சொன்னான்னு வச்சுங்களேன், இதெல்லாம் போட்டுட்டு ஓடுறா, பண்ணு, அடி, போ, 2 போடு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆண்டவர் சொல்ல, இதெல்லாம் போட்டு நீ நில்லு. சும்மா போட்டு நின்றா விஜிபியில் நிற்பாங்க பாருங்க, முடிஞ்சா சிரிப்பு காட்டு அப்படின்ற மாதிரி போட்டுட்டு என்ன ஆண்டவரே, என்ன காமெடி பீஸ் ஆக்குறீர ஆண்டவரே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சொல்றாரு, நீ நில்லு, யுத்தத்தை ஜெயித்த நான் உன் கூட இருக்கிறேன், நீ இதை போட்டுட்டு நில்லு, நான் வெற்றியை உன் மூலமா ரிவீல் பண்றேன்றாரு. யாக்கோபுல சொல்லியிருக்கு பாருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சொல்லுங்க, வாயத்திறந்து என்ன பண்ணணுமா? பிசாசுக்கு ஏத்து நிக்கணும். நில்லு, உன் நிலையில நில்லு. போட வேண்டியதை போட்டு, இருக்க வேண்டிய ஆயுதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நீ நில்லு. ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அந்த ஜெயத்தை உன் மூலமா கர்த்தர் என்ன செய்வாரு? ரிவீல் பண்ணுவாரு. போட்டுட்டு நிக்கணும். இந்த சத்தியம்லாம் உள்ள வரணும். சில நேரம் பாருங்க, சில நான் பார்த்துருக்கிறேன், 2-3 பேர் என்ன பண்ணுவானுங்க, பசங்க சேர்ந்தானுங்கன்னா நாயை துரத்துவானுங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த பசங்களை பார்த்தோன்னா நாய் ஓடும். பார்த்தோன்னு கல் எடுப்பானுங்க, அந்த நாய் ஓடும் பாருங்க. இந்த நாய் ஓடுதுன்னு இவனுங்களும் ஓடுவானுங்க பாருங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த நாய் ஒரு கூட்டணி சேருவாங்க. அது சேர்ந்துக்கிட்டு இவனுங்கிட்ட வரும் பாருங்க, இவனுங்க ஓடுவானுங்க. இப்போ விஷயம் தெரிலனா பிசாசு நாய் மாதிரி நம்ம பின்னாடி நம்மளை ஃபஸ்ட்டு ஓடுற மாதிரி ஓடுவான். அதுக்கப்புறம் நம்மளை துரத்திக்கிட்டு வருவான். துரத்திட்டு வரும்போது நம்ம நின்றோன்னு வச்சிங்க, அவனுக்கு தெரியும், ஓ இவங்களுக்கு விஷயம் தெரியும் போல இருக்கு. இயேசு இவர்களுக்காக, இவர்களுக்கு எதிராக எழுதப்பட்ட கையெழுத்தெல்லாம் அவங்க நடுவில் இராதபடி குலைத்து போட்டிருக்கிறார். அவங்களுடைய ஸ்நானத்தை அவங்க அறிஞ்சிட்டாங்க. அவங்க கையில் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க வெற்றியை வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருக்கிறாங்க என்பதை அறிஞ்சிட்டானா பிசாசுக்கு நீங்க நின்றீங்கன்னா, அதான் சொல்றாரு, இது வரைக்கும் ஓடிட்டு இருந்திருப்ப, இப்ப நில்லு. இந்த சத்தியத்தெல்லாம் கேட்கறியே, இந்த ஜெபத்தெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையின் அனுபவம் மாத்திரியே, இன்னும் ஓடாத, நில்லு அப்படின்றார். இதெல்லாம் போட்டுட்டு, இந்த ஆயுதத்தை போட்டுட்டு நில்லு. கர்த்தர் சொல்றார், ஓட வேண்டிய பிசாசு உன்னை விட்டு ஓடுவான். உன் எல்லையிலேயே இல்லாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய வெற்றியை உங்க மூலமா ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வெளிப்படுத்துவார். பிசாசு எப்படி நம்மளை வஞ்சிக்கிறான்? இந்த வெற்றியை அனுபவிக்க முடியாதபடிக்கு அவன் வஞ்சிக்கிற 2 காரியம். ஒன்று பொய்யை சொல்லுவான், இன்னொன்று நம்மளை அறியாமல வைப்பான். பொய்யை சொல்லுவான். பொய்யை எப்படி மேற்கொள்றது? நிறைய பேர் நினைக்கிறான், ஒரு பொய்யை இன்னொரு பொய்யால தான் ஜெயிக்க முடியும். அதான் சொல்றாங்க பாருங்க, 1000 பொய்யை சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை. வேதம் சொல்லுது, பொய்ய சத்தியத்தின, தீமைய நன்மைனால வெல்லு. கையை வைத்து சொல்லுங்க, தீமை எதனால வெல்லணும்? பொய்யால நீங்க வெல்ல நினைச்சீங்கன்னா அப்புறம் பொய்க்கனுக்கும் பிதா ஒருத்தங்கிறான் பார்த்தீங்களா, அவன் உட்கார்ந்துடும் அவங்க தலை மேல, வாழ்க்கையே பொய்யாயிடும். அப்புறம் அப்படி இல்லை. வெற்றி சிறக்க கர்த்தர் எனக்கு செஞ்சிருக்கிற இந்த சத்தியங்கள் எல்லாம் எனக்கு கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க இடத்துல எழும்பி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் நமக்காக ஒரு பந்தியை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நான் வெட்கப்பட மாட்டேன். சொல்லுங்க, வாயை திறந்து, நான் வெட்கப்பட மாட்டேன். எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே நான் வெட்கப்படுவதில்லை. சொல்லுங்க வாயை திறந்து.
நான் வெட்கப்படுவதில்லை ஆண்டவரே, என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர். சொல்லுங்க வாயை திறந்து. நான் இப்போ எங்கே உட்கார்ந்துருக்கிறேன்? எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன இயேசு அவரோட உட்கார வைத்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன யாரோட உட்கார வச்சிருக்கிறாரு? அவரோட என்ன உட்கார வச்சிருக்கிறார். நான் வெற்றி சிறப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க வாயை திறந்து. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இதில் மகிழ்வோம், ஆட்களிப்போம். இன்று மகிழ்வோம், ஆட்களிப்போம். அல்லேலூயா. வெற்றி உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. ஓ, இன்று மகிழ்வோம், ஆட்களிப்போம். கைகள் அசைத்து எல்லாரும் ஐயா வாழ்க, வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. வெற்றி உண்டு. நல்ல கரம் தட்டி கர்த்தர் வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி காட்டுவார். இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களா இருக்கணும்? உங்க மூலமா கர்த்தர் தம்முடைய வெற்றியை வெளிப்படுத்துவார். These are the days where God will reveal His victory. He will reveal His success. அவருடைய வெற்றியை, அவருடைய ஜெயத்தை உங்க வாழ்க்கையின் மூலமா வெளிப்படுத்துவார். ஏன்னா உங்களை தூக்கி அவரோடு உட்கார வைத்து ஒவ்வொரு நாளும் என்னென்ன ஆயுதத்தை தரிக்கணுமோ அந்த ஆயுதங்களெல்லாம் தரிப்பதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிறாரே. இதை பொருள்படுத்தி தான் இயேசுநாதர் சொன்னார், இவர்களை இந்த உலகத்திலிருந்து நீர் எடுத்து விடாதீயும் ஆண்டவரே, ஆனால் இந்த பொல்லாத உலகத்தில் இவர்களை எல்லா தீமையிலும் இருந்து இவர்களை நீர் காப்பீராக. நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்ட இந்த சத்திய வசனத்தின்படியே இயேசு நம்மை காப்பதுக்கான எல்லா வேலையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். எத்தனை பேர் வாயத்திறன் சொல்லுங்க, என்னை காப்பதுக்கான எல்லா வேலையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். பயப்படாம தைரியமா போங்க. நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையிலும் கர்த்தர் உங்களுக்காக செய்து முடித்திருக்கிற வெற்றியை உங்க வாழ்க்கையின் மூலமா கர்த்தர் வெளிப்படுத்துவார். எங்கள் நல்ல தேவனே, இந்த நாட்களில் நாங்கள் வந்து உம்முடைய பாதத்தில் அமர்ந்து நீர் எங்களை எப்படி எல்லா தீமையிலிருந்து காப்பதுக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறீர், எங்களை என்ன ஸ்தானத்தில் வச்சிருக்கிறீர், எங்களுக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர், எங்களை எந்த கிரவுண்ட்ல இருந்து எங்களை வேலை செய்ய வைக்கிறீர் ஆண்டவரே. இனிதான் நான் வெற்றியை அடையணும், இல்ல வெற்றியை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல வச்சிருக்கிறீரே. அதெல்லாம் நாங்க எங்க வாழ்க்கையில வெளிப்படுத்தி காட்டுவதற்கு என்னென்ன ஆயுதங்களா நாங்க தரித்திருக்கிறோம் என்பதை எங்களை உணர வச்சிருக்கிறீரே. இந்த ஒவ்வொன்றையும் எடுத்து உம்முடைய நாமத்தை நாங்க பறைசாட்ட எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் எங்களை உயர்ந்த அடைக்கலது. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லி, நான் உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிற ஆண்டவரே, ஆகவே என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் உயர்ந்த நிலையில எங்களை நீர் வைக்க போகிறதுக்காக, வைத்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோட அனுப்புவோம். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும் இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.